உங்க குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்ல, அப்புறம் ஏன் நீங்களாம் ஒண்ணா இருக்கீங்கன்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. என்னங்க சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டேன். உங்க அப்பா வேற ஒரு ஹோட்டல் கடையிலையும் உங்க தம்பி வேற ஒரு கடை புதுசா ரன் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா பரோட்டா மாஸ்டரா தானே ஒர்க் பண்றாரு, அதை உங்க தம்பி கடையிலே பண்ணலாமே, ஏன் வேற கடையில பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவரு மட்டும் கிடையாது, பாக்குற உங்களுக்குமே நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே முன்கோவம் ஜாஸ்தி, அவங்க மேல இருக்கிற உரிமையில கொஞ்சம் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தொழில் பண்ற இடத்துல கோவப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வர கஸ்டமருக்கு என்ன இவங்க கோவப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சோ என் தம்பியே என்கிட்ட சொன்னாரு, இல்ல அப்பா தனியா ஒர்க் பண்றது தான் கரெக்ட், நான் தனியா ஒர்க் பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றோம் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்க குழந்தைங்க போட்டோவை அனுப்பி நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃப்ரேம் உங்க வீட்டுக்கே வந்துடும்.